அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசநாம சம்பத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் கிரீஷ்ம ருது ஆனி 13 ஆங்கிலம் ஜூன் 27 வெள்ளிக்கிழமை. வளர்பிறை த்விதியை திதி முற்பகல் 11:15 மணி அளவு வரை. அதன் பிறகு திருத்தியை திதி. புனர்பூச நட்சத்திரம் காலை 7:30 மணி அளவு வரை. அதன் பிறகு பூச நட்சத்திரம். வியாகாதம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்று அமிர்தலக்ஷ்மி விரதம். அமிர்தலக்ஷ்மி விரதம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு புதியதாக இருக்கும். அப்படின்னா என்ன விரதம், என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய விரதம். ஒவ்வொரு மாதத்திலையும் எப்படி வரும் அப்படி பார்க்கும்போது, அமாவாசைக்கு அடுத்ததாக வளர்பிறையில் வரக்கூடிய திருத்தியை திதி. இது மிகச்சிறந்த விசேஷமான நாள். அம்பிகை மகாலட்சுமி வழிபாட்டிற்கான நாளாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிந்த மிக விசேஷமான ஒரு நாளாக வந்தது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது, சித்திரை மாதத்தில். சித்திரை மாத அமாவாசைக்கு அடுத்து 3ஆவதாக வரக்கூடிய திருத்தியை அக்ஷய திருத்தியை. இது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்தது. தங்கம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளை எதிர்பார்த்து காத்து இருந்திருப்பீங்க. அந்த நாளில் நிறைய பூஜைகள், தான தர்மங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க. அதுபோல் சித்திரை இந்த தமிழ் வருடங்களில் முதல் மாதம். அதிலிருந்து ஒவ்வொரு மாதத்திலும் இதுபோல் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திருத்தியை நாளில் ஒரு விசேஷமான அம்பிகை சம்பந்தமாக, லக்ஷ்மி சம்பந்தமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விரத நாள், விசேஷ நாள் வரும். அதை கடந்த மாதத்தில் கூட நம்ம ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி, அதற்கான ஐதீகம் என்ன, எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு. அதுபோல் இன்றைக்கு அமிர்தலக்ஷ்மி விரதம். அமிர்தலக்ஷ்மி அப்படி சொன்னால் என்னென்னா, இப்போ பார்க்கடலை கடையிறாங்க. எதற்காக? அமிர்தம் வேண்டி கடையிறாங்க. தேவாசுரர்கள் சேர்ந்து கடையிறாங்க. அப்போ அதிலிருந்து அமிர்தம் வெளிப்படுது. முதல்ல ஆலகால நஞ்சு வருது. சிவபெருமானை எடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றுறார். திருநீலகண்டனாக ஆகிறார். அதுபோல் அதிலிருந்து லக்ஷ்மி தேவி வராங்க. அதுபோல் நிறைய காமதேனு, கற்பவிருட்சம் சொல்லி, இந்திரனுக்கான ஐராவதம் சொல்லி நிறைய அந்த பார்க்கடலிலிருந்து தேவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பொக்கிஷமாக சேருகின்றது. அமிர்தம் அதில் வந்தது. பார்க்கடலில் அமிர்தம் வேண்டி அதில் லக்ஷ்மி தேவியும் வந்தாங்க. இவங்களை தான் நாராயணன் ஸ்வீகரித்து கொண்டார். லக்ஷ்மி நாராயணனாக ஸ்ரீனிவாசனாக இருக்கின்றார். அமிர்தத்தோடு சேர்ந்து லக்ஷ்மி தேவி வந்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அதனால் லக்ஷ்மி வழிபாடு செய்யும்போது லக்ஷ்மி கடாட்சமாக நமக்கு அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் சொன்னால் அவ்வளோதான், அதுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. கிடைச்சிட்டா நமக்கு எல்லா விதமான பேரும் கிடைத்ததாக அர்த்தம். அதாவது அமிர்தம் சாப்பிட்டவர்கள், அருந்தியவர்கள் சிரஞ்சீவியாக இருப்பார்கள், அவர்களுக்கு மரணமே கிடையாது என்பதை தாண்டியும் கூட அமிர்தம் உட்கொண்டு விட்டால் எப்போதும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். செல்வம் நிலையில்லாததல்லவா? யாருக்கு அமிர்தம் கிடைத்ததோ அவர்களுக்கு செல்வமும் நிலையானது தான். அதனால் நல்ல ஆரோக்கியம் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், எல்லா விதமான செல்வங்களும் 16 விதமான செல்வங்களும் வேணும். குறிப்பாக தீர்க்க சுமங்கலியாக சௌபாகியவதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கணும், திருமணம் ஆகணும்னு சொல்லி, திருமணமான பிறகு செல்வங்களே மிகச்சிறந்த செல்வமாக இருக்கக்கூடிய மக்கட்செல்வம், நற்புத்திர பேர், சந்தான பாக்கியம் வேண்டும்னு சொல்லியும் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமியை வழிபடலாம். இந்த நாளில் வீட்டில் மகாலட்சுமிக்கான பூஜை செய்கிறது, சுமங்கலி பெண்களுக்கு இதுபோல் மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கறது. அந்த லக்ஷ்மிக்கு விசேஷம் பாயசான பிரியாயை, அதாவது பாயசம், இனிப்பு, அதை செய்து நைவேத்தியம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு கொடுக்கறது, கன்னி பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறது, ஆலயம் சென்று லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வர்றது, இதெல்லாம் செய்யலாம். இது இன்றைக்கு மட்டும் கிடையாது. நம்ம சொல்கிறது இந்த திருத்தியை நாளினுடைய மகத்துவம். ஒவ்வொரு மாதத்திலும் திருத்தியை ஒரு விசேஷமாக இருக்கும். ஏறக்குறைய நிறைய மாதங்களில் இந்த விசேஷமானது வரும். அப்படியாக இன்றைக்கு இது ஒரு நாள். இது அமிர்தலக்ஷ்மி விரதம் அப்படின்றது பெயர். அதனால் இன்றைய நாளில் எல்லோரும் லக்ஷ்மி கடாட்சத்தை வேண்டி பெறுவோம். இது வளர்பிறை திருத்தியையோடு சேர்ந்து இன்றைக்கு சுக்கிரவாரம், வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமியுடைய நாளாகவே இருக்கின்றது. அதனால் இது விசேஷமான நாள். அந்த விசேஷம் இன்னும் அதிகமாகிறது. அதோடு சேர்ந்து புனர்பூச நட்சத்திரம் ஏறக்குறைய இன்னும் 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதன் பிறகு பூச நட்சத்திரம் வரும். பூச நட்சத்திரம்னா யாருன்னா குருவுடைய நட்சத்திரம்.
அதாவது குரு வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டானவர் தாண்டி குருவுடைய நட்சத்திரமாக பூசம் இருக்கிறது. அதனால் இன்றைக்கு குருவுடைய நட்சத்திரம் அந்த பூசம். அப்போ அந்த இடத்துல நட்சத்திரத்தில் குரு இருக்கும்போது உச்சபலத்தோடு கடகராசியில் இருப்பார் அப்படின்ற ஒரு நிலை வரும். அவருடைய நட்சத்திரமாக இருக்கிறது, வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது, வளர்பிறை திருத்தியையாக இருக்கிறது, லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. லக்ஷ்மி தேவியை பூஜிப்போம். லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் பிறந்த பெண்மணிகள் எல்லோருமே லக்ஷ்மி தான். அதனால் பெண்களை போற்ற வேண்டும். பெண்கள் எங்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறார்களோ, சுதந்திரமாக இருக்கிறார்களோ, பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். பெண்கள் எங்கு கஷ்டப்படுகிறார்களோ அங்கு லக்ஷ்மி தேவி அங்கிருந்து சென்று விடுவாள். அதற்கு உதாரணம் தான் லங்கை. அங்கே சீதாதேவி கண்ணீர் சிந்தினாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதனால் லங்கையே வந்து அந்த லங்காசுரன்னு சொல்லக்கூடிய அவனுக்கு அழிவை ஏற்படுத்தியது. அன்றிலிருந்து தொடர்ந்து லங்கைக்கு ஏதாவது கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு பெண்களை, ஸ்திரீயை ஸ்ரீயாக லக்ஷ்மியாக நினைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கொண்டாடணும். லக்ஷ்மி தேவியை போற்றி வழிபடணும். அப்போ எல்லோருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அடுத்ததாக இன்றைய நவகிரக நிலைகள். மேஷராசியிலே சுக்கிரன், மிதன ராசியிலே சூரியன் குரு, கடகராசியிலே சந்திரன் புதன், சிம்ம ராசியிலே செவ்வாய் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் முன்னேற்றம் பெறுவதற்காக நீங்கள் எதெல்லாம் கற்றுக்கணுமோ, எதெல்லாம் முயற்சிக்கணுமோ, எதையெல்லாம் கேட்டு பெறணுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கப் போகின்றது. முதல் விஷயம், ராசியில் வந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும். சுக்கிரன்னு சொன்னால் என்ன பண்ணுவோன்னா, அது உலகியல் இன்பங்களுக்கான ஒருவர், காதல் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விதமான போகங்களுக்கும், எல்லா விதமான ஆசை அபிலாஷைகள், சொத்துக்கள், அனுபவிக்கப் போகின்ற விஷயங்கள் அனைத்திற்கும் உண்டானவர். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சகல சாஸ்திரங்களுக்கும் அதிபதி சுக்கிராச்சாரியார். ஒரு ஆச்சாரியாராக இருக்கார், அசுரர்களுக்கான குருவாக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுன்ற லட்சியம், வைராக்கியம், கோல், இலக்கெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதை தரக்கூடியவர் அவர் தான். அந்த சுக்கிரன் தான் வந்து திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒன்றை கூட ஏற்படுத்த முயற்சித்தவராக இருக்கார். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் கொண்டிருப்பீங்க ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால. அப்போது 7 சனி 12 சனி இருக்கிறதுனால அது ஈஸியாக இருக்காது. இன்றைய நாளில் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு தைரியமும், 4ஆம் இடத்துல சந்திரன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அதற்கான மதி நுட்பம், வழி, மதி யூகமும் உங்களுக்கு இருக்கும், அல்லது தெரிய வரும், கிடைக்கும். அதை கொண்டு நீங்கள் வளர்ச்சி அடைய போகிறீர்கள். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது. இடம் இருந்தால் வீடு கட்டணும்னு ஆசைப்படுவீங்க. வீடு கட்டினவங்க மேலே கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. 2 வீலர் இருந்தால் கார் வேணும்னு ஆசைப்படுவீங்க. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் இருக்கிறது. பரணி நட்சத்திர நண்பர்கள் நற்பலனை பெறுவீர்கள். ஆனால் அதற்கு பிறருடைய துணை அவசியம். பிறரை பகைத்து கொள்ளக்கூடாது, எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் வீடு கட்டுறதுக்கு கடன் தேவைன்னு சொன்னால் முயற்சிக்கலாம். ஹோம் லோன் யாருக்கு வேணுமோ அவங்க இந்த நாளில் முயற்சிக்கலாம், கிடைக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அப்போ ஒரு வங்கியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா அவள் தான் நமக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னு விட்டுடாமல் வேறு ஒரு வங்கியை நீங்கள் அணுகலாம். அப்போ எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொண்டு அந்த கடனை பெற்றுவிட்டால் உங்களுக்கு என்று ஒரு வீடு கிடைக்கும். அப்படியாக இன்றைய நாளில் வீடு சம்பந்தமான யோகம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கு வீர தீர செயல்களை புரியக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு துணிவு இருக்கும். அது என்ன வீர தீர செயல் அப்படின்னு சொன்னால் போருக்கு போகணுமா அப்படின்னா இல்லை. அந்த வீர தீர செயலை புரிவதற்காக இராணுவ வீரர்கள் நம்மை காப்பாற்றக்கூடிய கடவுள்களை போன்று நமக்கு கவசமாக இருந்து காப்பாற்றுகிறார்கள். அவர்களுக்கு இந்த வீர தீரம் மிக்க அந்த ஸ்தானம் 3ஆம் இடம் வலுத்திருக்கும், செவ்வாய் பலமாக இருக்கும், சூரியன் பலமாக இருக்கும், அதோடு குரு தொடர்பு இருக்கும். அதனால்தான் தன்னுடைய வீரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துகிறார்கள். உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன கிரகங்களில் 3ஆம் இடம் அந்த இடத்துல சந்திரன் புதனுடைய சேர்க்கை இருக்கின்றது, 2ல் குரு இருக்கின்றார், 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்து இருக்கின்றது. அதாவது இன்றைய நாளில் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. ஒரு பெரிய எக்ஸாம்னா பயப்பட மாட்டீங்க.
இன்டர்வியூ இருக்குன்னா ஒரு தடுமாற்றம், ஒரு பதட்டம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. திருமண விஷயங்களில் கூட உங்களுக்கு பெருசாக வந்து நிறைய கவலை யோசனைலாம் இருக்காது. சரி அம்மா அப்பா பார்த்து நல்லது தான் பண்ணி வைப்பாங்க அப்படின்ற மனதோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. நிறைய பேருக்கு இப்போ அதான் பிரச்சனையாக இருக்கிறது. நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறைய பேசணும், நிறைய பார்க்கணும், பழகணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதன் பிறகு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த நாளில் அப்படிப்பட்ட அளவிற்கு உங்களுக்கு வந்து சஞ்சலம், குழப்பம், ஒரு பயம்லாம் இல்லாமல் தைரியமாக இருந்து திருமண விஷயத்திற்கு பச்சை கொடி காட்டுவீர்கள். உங்களுடைய தேர்வு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய உத்தியோகம், தொழிலில் எடுக்க வேண்டிய முடிவுகள் அதெல்லாம் மிகச் சிறப்பாக இருப்பீர்கள். நிர்வாகத்திறன் மிகுந்தவர்களாக இருப்பீர்கள். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும். அந்த அடையக்கூடிய வழி சுலபமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும். ஆனால் செயல்லையே மனது இருக்க வேண்டும், புத்திசாலித்தனம் இருக்க வேண்டும், அனுபவம் துணையாக இருக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்தால் தீரக்கூடிய உபாயம் தெரிய வரும். சொத்துக்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய வழிவகை தெரிய வரும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தேவையான பணம் கை வந்து சேரும். குழந்தைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிடித்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பிடித்த பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, உங்களுக்கான ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வது, இப்படியான நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கப் போகிறது. ஆக மொத்தம் இது வந்து சிறந்த நாளாக இருக்கும். தனஸ்தானத்தில் தனாதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கார். வளர்பிறை சந்திரனாக சுபராக இருக்கின்றார். புதனோடு சேர்ந்து இருக்கின்றார். பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திருக்கிறார். சனி ஜீவனத்தில் இருக்கார். உத்தியோகம் மூலமாக கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நடக்கும். பாக்கியமாக நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நடக்கும். யாராவது கடன் சுமை பிரச்சனை கஷ்டம் இருந்தால் அதற்கான தீர்வும் தெரிய வரும். இப்படியாக நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது. வளர்பிறை காலத்தில் சந்திரன் சுபராக இருக்கும்போது 2ஆம் பாவத்தில் இருந்தால் பொதுவாக நல்லது. அதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது இன்னமும் சிறப்பு. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும். இன்றைக்கு நீங்கள் வந்து மகிழும்படியான ஒரு நல்ல செய்தி, நல்ல வாய்ப்பு, நல்ல நட்பு உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தகுந்த துணையோடு எச்சரிக்கையோடு இருக்கும்போது நல்ல பலனை பெற முடியும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் வந்து சேரப்போகிறது. பொன்னையே வாங்கக்கூடிய பலனும் கூட இருக்கிறது. ஆபரணங்கள், தங்கம் வாங்கணும்னு சொன்னால் அதற்கு உகந்த அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக திருமண விஷயங்களுக்காக தங்கம் வாங்கணும், அல்லது ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கிறது, சுவாமிக்கு அம்பாளுக்கு அணிவிப்பதற்காக ஒரு ஆபரணம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாள் வந்து உகந்த நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு அனுகூலம் மிக்க நாள். இன்றைக்கு திருமண விஷயங்கள் உங்களுக்கு சுலபமாக இருக்கும். திருமண விஷயங்களில் ரொம்ப பாடுபட்டு நிறைய தேடி கூட எங்கேயுமே வரன் கிடைக்கல, என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால், கவலை இருந்தால், அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். யாரோ ஒருத்தர் வந்து நான் பொறுப்பு, நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த பணியை செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவார்கள். அப்படிப்பட்ட நபர் வந்து உறவினராக இருந்தால் கட்டாயம் நடந்துருன்றது அர்த்தம். அதுவும் தாய் மாமன் வழி உறவினராக இருந்தால், யாருக்கு திருமணம் நடக்கணுமோ பொண்ணுக்கோ பையனுக்கோ அவர் மாமனாக இருந்தால் கட்டாயம் அவர் முன்னின்று முயற்சி செய்தால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக நடந்துவிடும். மாதுள காரகன்னு சொல்லி புதனை சொல்லுவோம். அவர் வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் சேர்ந்து இருக்கின்றார். 2 சுபர்கள் ராசியில் இருந்தால் நேரடியாக அவங்க 7ஆம் இடத்தை தான் தொடர்பு கொள்வார்கள். கலத்திரகாரகன் சுக்கிரன் 10ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதனால் இன்றைய நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்தது. உறவினர் முன்வந்து திருமண விஷயங்களை செய்து நடத்தக்கூடிய அம்சம் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கும். இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் பூர்த்தி ஆகிவிடும். அடுத்து வரக்கூடிய பூச நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பொருள் தரக்கூடிய நட்சத்திரம். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கப் போகின்றது. நீங்கள் பூச நட்சத்திரம்னா அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அதனால் இந்த நாளில் ஆரோக்கியத்திலையும் மனநலன்லையும் கவனமாக அக்கறையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. யார் வந்து ஆணி மாதத்தில் பிறந்தீர்களோ அவர்களுக்கு இது வந்து பிறந்த நாள் நட்சத்திரமாக இருக்கும். இதுலேயும் கூட இப்போ ஆணி மாதத்தில் நம்ம வந்து 13 நாட்கள் வந்துட்டோம். அதனால் இப்போது வரக்கூடிய நட்சத்திரம் தான் உங்களுடைய பிறந்த தின நட்சத்திரம்ன்றது சொல்லலாம். இதே ஆணி மாதம் முதல்ல இந்த நட்சத்திரம் வருகிறதுன்னு சொன்னால் மறுபடியும் கடைசியில் ஒரு முறை வரும். அப்போ வந்து பிறந்த நாளை கொண்டாடணும்.
தமிழ் மாதத்தில் நாம் பிறந்த நட்சத்திரம் இருமுறை வரும்போது எப்போது பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்ற விதி இருக்கிறது. அப்படியாக இது வந்து பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் இந்த நாளில் நிதானமாக இருக்கும்போது நற்பலன் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது. பிரயாணங்கள், வெளியூர், இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள், ஆதாய பலன்கள் ஏற்படும். இதற்கான தடை இருந்தால் அந்த தடை இன்றைக்கு விலகும். இன்றைக்கு இதற்கான, அதாவது நீங்கள் பிரயாணம் செய்கிறது, வெளியூர் போகிறதுக்கான முயற்சியை இன்றைக்கு செய்யலாம். இதற்கான ஆயத்த பணிகளை செய்யலாம். சிம்மராசி என்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் வந்து உற்சாகமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். சகோதர உறவு பலமாகும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஏதாவது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு தீர்வு என்ன, யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்றைய நாளில் முன் வருவார். உடல் உபாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது விடுப்பு எடுத்துக்கொண்டு மருத்துவம் பார்த்துக்கணும். ஆனால் நீங்கள் விடுப்பு எடுக்க முடியாத நிலைன்னா யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ள, நான் பார்த்துக்கிறேன் வேலையும் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா குறிப்பாக நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நடக்காதுன்னும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வந்து இது போல் வைத்தியம் பார்த்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துவார். அல்லது பெரிய அளவிற்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பலனானது இன்றைய நாளில் ஏற்படும். எது நீங்கள் முக்கியமான பெரிய கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதற்கான தீர்வு இன்றைக்கு தெரிய வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்படி சனி இருந்து அவர் வந்து சாரம் கொடுத்த சந்திரன் 12ல் இருக்கார். அதனால் இன்றைய நாள் வந்து சிக்கலுக்கு தீர்வு வரும். ஏன்னா 11ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால. மக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் மகத்தான பலன் வந்து சேரும். பெரிய மனிதர்களுடைய துணை, ஆதரவு, உதவி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும். எதிர்பாலினத்தவரிடத்தில் கவனமாக இருக்கணும். பிறரை வந்து பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர பகையாக்கி கொள்ளக்கூடாது. உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் இருக்கிறது. இந்த நாளில் உயர் அதிகாரி, முதலாளி இடத்துல தயங்காமல் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை கேட்டு பெற முடியும். அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லுவாங்க, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கான தேவைகளை கேட்கும்போது அது கொடுக்கப்படும். கன்னிராசி என்பர்களே, இன்றைக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகச்சிறந்த பலாபலன் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது. அந்த 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். நான் வெளியூர் போயிட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்து படிக்க போகிறேன், ஆனால் எனக்கு பெரிய காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அல்லது வெளிநாட்டில் போய் நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டு வரப்போகிறேன்னா குடும்ப நபர்கள் அனுமதி தருவார்கள். அதற்கான பணம் வந்து கல்வி கடனாக கிடைக்கிறது. அதுக்காக உங்கள் வேலையில் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னால் அனுமதி கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கும். பொதுவாக கல்வி பயில்வதற்கு உகந்த நாள், கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடிய அளவிற்கு பலன் பெறுவீர்கள். சுக்கிரன் 8ல் இருந்தாலும் கூட 11ஆம் பாவத்தில் சந்திரன் புதன் சேர்ந்திருக்கிறது. ஜீவன பாவம் சூரியன் குருவால் வலுத்து இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து கலை சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலனை பெற முடியும். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகின்றது. இன்றைய நாளில் நிறைய போட்டிகள் இருந்தாலும் கூட சுலபமாக உங்களால் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் ஏற்படும். இன்றைக்கு பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஏக்கங்கள், கவலைகள், குழப்பம், பயம் இருந்தால் அதெல்லாம் சரியாகும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறந்த பலன் ஏற்படுகிறது. இதனால் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய சொத்துக்கள் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத நிலை இருந்தால் அந்த சொத்துக்கள் வந்து குடும்ப நபர்கள் பெயரில் இருக்கிறது, யாரும் வந்து ஒத்து வரலை அதை அனுபவிக்கிறதுக்குன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். துளாராசி என்பர்களே, வேலை இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு வேலை கிடைக்கும். இன்றைய நாளில் முயற்சிக்கலாம். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போ போயிடுமோன்னு தெரியல, அல்லது எப்போ விட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த வேலையில் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைலாம் இன்றைக்கு சரியாகும். ராசிநாதன் சுக்கிரன் ராசியை பார்க்கறதுனால விரும்பியபடி பிடித்தபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். ஜீவன பாவத்தில் சந்திரன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால பிடித்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலாபலன்கள் இன்றைக்கு ஏற்படவிருக்கிறது. அதற்கு வந்து தடையாக இருக்கக்கூடிய உங்களுடைய பாஸோ உங்களுடைய ஓனரோ இப்போது உங்களுக்கு வழி விடுவார்கள். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுக்கான பணிகளை செய்வதற்கு
வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். வாகன வசதி தேவைன்னா அதை ஏற்படுத்திக்கலாம். கேட்ஜெட்ஸ் வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கு வாங்கலாம். இப்படியான பலன் இருக்கிறது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சாதகமாக இருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களை புரிய வைக்க வேண்டியது இருக்கும், நிறைய பேச வேண்டியது இருக்கும், மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். கடின உழைப்பின் மூலமாக பலன் கிடைக்க பெறுவீர்கள். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் இருக்கிறது. இன்றைக்கு பணம் கை வந்து சேரும். பிஸ்னஸ் பண்ணோன்று விரும்புகிறவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா? எங்கேருந்து வரும், எப்படி வரும் அப்படின்றத இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், முயற்சி செய்ய முடியும். அப்படி தெரிந்து முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு பணம் கை வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இது பொன்னான நாளாக இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் குருவோடு சூரியன் சேர்ந்துட்டார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ அந்த அஷ்டமத்தில் குரு சூரியனோடு புதனும் சேர்ந்திருந்தார். அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவரோடு இப்போ சந்திரன் சேர்ந்திருக்கின்றார். பாக்யஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். உடன் புதன் சேர்ந்திருக்கார். அவருக்கு சனியுடைய சாரம் கிடைக்கிறது. அதனால் கல்வியில் பிரச்சனை இருந்தால் சரியாகும், வேலையில் பிரச்சனை இருந்தால் சரியாகும், உடலில் பிரச்சனை இருந்தால் சரியாகும், மனசில் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். அதற்கான தீர்வு உங்களுக்கு தெரிய வரும். பெற்றோர் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஏக்கமானது தீரும். பெற்றோருக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் செய்ய முடியல, செய்ய முடியும். பெற்றோரை பிரிந்து இருக்கிறேன், ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியும். பெற்றோருக்கும் உங்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, திருமண விஷயத்தில் முடிவு எடுத்ததுனாலேயோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து பேசி தீர்த்து சரி செய்யலாம். அதிகமான கஷ்டன்றது ஒரே வீட்டில் இருந்து 2 பேரும் வந்து முகம் கொடுத்து பேச முடியாத நிலையில் இருக்கிறது. கணவன் மனைவியோ, அதை விட ஜாஸ்தியாக பெற்றோரும் பிள்ளைகளுமோ. அதுபோல் குடும்பங்களில் இருந்தால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. சுயஜாதகத்தில் புத்திர தோஷம் பித்ரு தோஷங்கள் இருந்தால் அது போன்ற நிலை ஏற்படும். அதற்கெல்லாம் இன்றைக்கு தீர்வு கிடைக்கும். விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெறுகிறீர்கள். குடும்ப நபர்களுடைய சேர்க்கை, ஒற்றுமை, சந்தோஷம் இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறலாம். ஆனால் அதற்கு போராட வேண்டியது இருக்கும். போராடி காரியம் சாதிப்பீர்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் அதற்கான பொருள் கையில் இல்லை, ஆனால் அடைஞ்சிருவீங்க. அப்படி பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, 8ஆம் பாவத்தில் புதன் சந்திரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இது சந்திராஷ்டம தினம். அப்போது இந்த சந்திரன் 8ல் இருக்கிறதுனா சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அதற்கு தீர்வுன்னா அவரே தான். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சந்திரன் வரும்போது ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு யோகம். புதனோட வேற சேர்ந்து இருக்கார். அதனால் நீங்கள் வந்து சந்திராஷ்டம நாளில், அதில் இந்த சந்திராஷ்டமத்தில் புதன் சந்திரனோட சேர்ந்து இருக்கிற சமயத்தில் அஷ்டமா சித்துக்கள்னு சொல்லுவோம். அதுபோல் உங்களுக்கு வந்து எதில் பற்று இருக்கிறதோ அதை கற்றுக்கொள்ள முற்படலாம். எனக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் என் பிஸ்னஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறது. எனக்கு வந்து கணினி அறிவு இருந்தால், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் என் வேலையில் இன்னும் உயரலாம் அப்படின்னு சொன்னால் அதுபோல் உங்களுக்கு எது இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கலாமோ உயரலாமோ அதை கற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஒரு கோர்ஸில் சேரலாம். அதற்கான குரு உங்களுக்கு கிடைப்பார். அதற்கான அனுமதி கிடைக்கும், நேரம் கிடைக்கும். மூல நட்சத்திர அன்பர்கள், நேற்று இரவிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் சரியாக தூங்கி இருக்க மாட்டீங்க. சில பேருக்கு துர்ஸ்வப்பனங்கள் வந்திருக்கும். காலையிலையும் கூட கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருக்கும். இதன் பிறகு அது சரியாயிடும். இந்த புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கப் போகின்றது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் முழுமையாக இருக்கிறது. நிதானம், கவனம், எச்சரிக்கை அனைத்து விஷயத்திலும் தேவை. ஆகார நியமம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு துணையாக இருக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 8ல் சந்திரன் இருந்தாலும் கூட சூரியனுடைய பார்வை கிடைக்கும்படியாக அந்த சூரிய நமஸ்காரம் செய்து நாளை தொடங்கினால் நல்ல பலனானது ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, மகத்தான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய கடமைகளை செய்து முடிக்க போகிறீங்க. யாருக்கெல்லாம் பார்க்கும்போது 9ஆம் பாவாதிபதி புதன் 7லிருந்து ராசியை பார்க்குறார். அப்போது தந்தை சார்ந்த கடமைகள், அப்பா எதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரோ அதெல்லாம் செய்கிறது. அப்பாவுக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறதை வந்து செய்கிறது. ஒரு சில குடும்பத்தில் தந்தைக்கு கடன் இருந்தால் பிள்ளை வந்து தலையெடுத்து அடைத்து வைப்பார்.
தந்தை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, பெரிய அளவுக்கு போகல, அவரால் அதை விடவும் முடியல, பெருசும் டெவலப் பண்ணவும் முடியலன்னா நீங்கள் போய் இருந்து அதை வந்து நல்லபடியாக கொண்டு வர்றது. இப்படி அப்பாக்காக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. அந்த ஒரு பலன் இருக்கிறது. அடுத்ததாக சந்திரன் 7லேருந்து ராசியை பார்க்குறார். மனமானவர்கள் வாழ்க்கை துணையிடக்கு, வாழ்க்கை துணைக்கு வந்து உறுதுணையாக இருப்பீர்கள். அவருடைய கவலை கஷ்டத்திலெல்லாம் போக்கக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக இன்றைய நாள் வந்து ராசி அதிபதி சனியுடைய சாரத்தை சந்திரன் பெற்றிருக்கார். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ள முடியும். சனி சாரத்தை சந்திரன் பெற்று ராசியை பார்க்குறார், வாங்கி இப்படி கொடுக்குறார் சனியுடைய ஆற்றலை அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுக்கான செயல்களை செய்யலாம். வாழ்க்கை துணை, பெற்றோர் இவர்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யலாம். நீங்களும் நல்லா இருந்து குடும்ப நபர்களும் நல்லா இருக்கக்கூடிய சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும். நல்ல எண்ணத்தோடு ஒரு செயலை தொடங்கும் போது அந்த இடத்துல நம்முடைய முயற்சி மட்டும் இல்லாமல் இறைவனுடைய அனுகிரகமும் கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை இன்றைக்கு நீங்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியும். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலாபலன் இன்றைய நாளில் ஏற்படவிருக்கிறது. ஆனால் அதற்கு வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படணும், அல்லது அனுபவஸ்தர்களுடைய சொல் பேச்சு கேட்கணும். இன்றைய நாள் சில சமயத்தில் திடீரென்று சில சமிக்ஞைகள் நமக்கு வரும். யாரோ ஒருத்தர் வந்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவார், நம்ம கேட்காமலேயே சொல்லுவார். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது. மேலே சொன்னவாறு உங்களால் பிறருக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது, மன திருப்தி, சந்தோஷம் எல்லாம் இன்றைக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் யாருக்கு வழக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். அது வந்து சொத்து சார்ந்த வழக்கு அல்லது குடும்ப நல வழக்கு, கணவன் மனைவி விவாகரத்து கோரி இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதெல்லாம் சமரசம் செய்து கொள்ள முடியும், அந்த பிரச்சனை தீரும். 6ல் புதன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால, புதன்னா புத்தி ஞானம், சந்திரன் சொல்லும்போது மனம். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேர்ந்து பலனை தரும். 2 வழியிலையும் சிந்தித்து நீங்கள் வந்து குடும்பம், அன்பு, பாசம், வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த சொத்தில் அவங்களுக்கும் தான் பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது, அந்த மனம் சார்ந்து. அப்புறம் புத்தி சார்ந்து, இப்படியே போனால் எவ்வளோ காலம் போகும், அப்போ எவ்வளோ நாள் இதுக்கு அலையணும், எவ்வளோ செலவு பண்ணணும், அப்போ எப்போ வரும், எப்போ அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி 2 விதமாகவும் யோசித்து வழக்குகளோ பிறரோடு இருக்கக்கூடிய பகை கஷ்டங்கள் பிரச்சனைகளோ அதையெல்லாம் தீர்த்து கொள்ள இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. குருவும் ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலன் இந்த நாளில் ஏற்பட போகிறது. குறிப்பாக வீடு கட்டக்கூடிய பணி தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான பணம் அல்லது எதனால் தடை ஏற்பட்டதோ அந்த பிரச்சனை விலகிறது. இதனால் இன்றைய நாளில் நல்லது நடக்கும். சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய அளவிற்கு யோக பலன் இருக்கிறது. ஆனால் அதற்கு கூட்டு முயற்சி தேவை. தனித்து எதையும் இன்றைய நாளில் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறுவீர்கள். இன்றைய நாளில் உங்களுடைய அந்த நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, அப்பியரன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும். அதனால் இன்றைக்கு கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னுவாங்களே, அப்படியாக நல்ல ஸ்நானம் செய்து நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு லட்சணமாக நீங்கள் முதல்ல இருக்கணும். அப்படி இருந்தாலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். இதை இன்றைக்கு கடைபிடிக்கும்போது நல்ல பலன் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு, வீட்டில் ஏதாவது பூஜை, கணபதி ஹோமம் பண்ணுறது, கோவிலுக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது நேர்த்தி கடன்கள் இருந்தால் நிறைவேற்றுறது, பிறருக்கு ஏதாவது உதவி செய்யணும், தானம் தர்மம் செய்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்பில் வந்தால் தாராளமாக செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்கும். கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரும். ஜென்மசனி காலம் நடந்து கொண்டிருக்கும்போது இப்போதெல்லாம் இப்போ நம்ம சொன்ன விஷயங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்கிறாரு, கூப்பிடுறாரு, தாராளமாக போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு வீட்டில் பெரியோர் பெற்றோர் கேட்குறாங்க, சரின்னு சொல்லுங்கள். அதுபோல் பிறர் வந்து உங்களிடத்தில் ஒரு உதவி கேட்கும்போது சக்திக்கு தகுந்த அளவிற்கு செய்யுங்க. இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. கட்டாயம் ஜென்ம சனியில் பெரிய பிரச்சனை எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. இன்றைக்கு 5ஆம் பாவம் வலுத்து இருக்கிறதுனால செய்யக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு துணையாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடிய 1 மடங்கு 10 மடங்காக உங்களுக்கு எதிர்காலத்தில் திரும்ப வரும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். மனமு வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது. கல்விக்கேற்ற உத்தியோகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் உழைப்பு, திறமைக்கேற்ற உயர்வு கிடைக்கிறது.
இப்படியான நல்ல பலன்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். நாளைய விசேஷத்திலே நாளைக்கு வந்து சுக்ல சதுர்த்தி. இது நாளைக்கும் இருக்கும், அடுத்த நாளும் இருக்கும். சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி, சுக்ல சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, ரெண்டுத்துலேயும் விநாயகர் பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். இங்கே வந்து 2 பஞ்சாங்க முறைகளை நம்ம கடைபிடிக்கிறதுனால திருக்கணிதம், வாக்கியம், இதுபோல் சில ஏகாதசி, சதுர்த்தி போன்ற விரத நாட்கள், இது போன்ற இன்னும் சில பண்டிகை நாட்கள்லாம் வந்து 2 நாளாக வரக்கூடிய அம்சம் இருக்கும். அப்படி வரும்போது பெரும்பாலும் சொல்வது என்னென்னா 2 நாள்லையுமே செய்யுங்க, அது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது எந்த நாள் உங்களுக்கு முடியுமோ அந்த நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியாக நாளைய நாளில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சுக்ல சதுர்த்தி இருக்கும். அதற்கு அடுத்த நாள் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சுக்ல சதுர்த்தி இருக்கும். நாளையும் மறுநாளும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்ய வேண்டிய நாட்களாக இருக்கின்றது. அதில் ஒன்றும் நமக்கு கஷ்டம் இல்லையே, காலையில் எழுந்தோடனே விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு பிறகு வந்து நம்முடைய பணிகளை செய்கிறதோ அல்லது மாலை நேரத்தில் வந்து விநாயகப் பெருமானை வழிபடுவதோ ஏதோ ஒன்றை செய்யலாம். அப்படியாக நாளைக்கு சுக்ல சதுர்த்தி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.